ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெண்ணாளன் நிகழ்ச்சியில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு எல்போஸாக இருக்கட்டும், நீஸாக இருக்கட்டும் ரொம்பவே டார்க்காக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ஃபேஸ்க்கு எடுக்கிற கேர் நம்ம கைகளுக்கும் கால்களுக்கும் நம்ம பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ரெமெடியாக தான் இது இருக்க போகுது. இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ரெமெடியும் இருக்குது அண்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ரெமெடியும் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கோங்க. இது டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியில் நல்லாவே டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி உங்களுடைய எல்போஸாக இருக்கட்டும், நீஸாக இருக்கட்டும், எங்கே ரொம்ப டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஆஃப்டர் மசாஜ் ஒரு 30 minutes அதை அப்படியே லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் இருக்கக்கூடிய கிளைக்காலாக இருக்கட்டும் அல்லது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சரை நல்லாவே ஈவன் அவுட் பண்ணும். அண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த இடத்துல ஸ்கின் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ளீன் பண்ண அந்த டார்க் பேச்சஸ் எல்லாமே அந்த ரிமூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ அப்படின்றது டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த நீஸில் இருக்கக்கூடிய அல்லது எல்போவில் இருக்கக்கூடிய டார்க்னஸை கம்மி பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஒரு ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான பொட்டேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் அதை வச்சு ரப் பண்ணுற அளவுக்கான பீசஸாக இந்த பொட்டேட்டோவை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ பொட்டேட்டோவில் மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறையவே இருக்கணும். அப்படி இல்லாமல் ட்ரையான பொட்டேட்டோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ உங்களுடைய அந்த டார்க்காக இருக்கக்கூடிய எல்போஸில் இந்த பொட்டேட்டோவை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரப் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு 5 to 10 minutes. இப்படி நீங்கள் ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய கான்டென்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கின்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டேனை எப்படி அதை ரிமூவ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த டார்க்கான ஸ்கின்னை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் ப்ளஸ் கோகனட் ஆயில். சுகரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப்பாக நிறைய ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த எல்போஸ் அண்ட் நீ பிக்மெண்டேஷனுக்கு சுகர் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க, அதில் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய எல்போஸ் அண்ட் நீஸில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. இது நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் உங்களுடைய ஸ்கின்னை. சப்போஸ் எனக்கு இந்த கோகனட் ஆயில் ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இம்மிடியேட்டாக எனக்கு ஒரு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா கோல்டு ப்ரெஸ்ட் ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்னிங்காக அது ஃபீல் பண்ண வைக்கும். அப்படின்றதால இந்த ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப்பாக பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சூத்னிங் கிடைக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெமெடி புளிச்ச தயிர். நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியும். நிறைய பேருக்கு டேன் ஆனாலும் சரி, ஃபேஸ் நல்லா பிரைட்னிங்காக ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, புளிச்ச தயிர் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக்கோ ஏதோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நல்லா புளிச்சு நுரையா இருக்கக்கூடிய தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கூட வினிகர் ப்ளஸ் கிராம் ஃப்ளோர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது கடலை மாவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக்கான கன்சிஸ்டன்சி வரதுக்கு அண்ட் கொஞ்சம் ப்ளீச்சிங்காக அந்த பிரைட்டாக இருக்கிறதுக்கு இந்த கடலை மாவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி உங்களுடைய எல்போஸ்லையும் நீஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா 15 minutes நல்லாவே காஞ்சிடும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது லேயர் பை லேயர் அடிக்கிட்டே போகக்கூடாது. அப்படின்னா அந்த பேக்கோட எசன்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கின்ல இறங்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி சிவர் மாதிரி இது படிஞ்சு உதிர்ந்து தான் கீழே விடும். ஸோ தட் தின் லேயராக போடணும், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்கை நீங்கள் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பிரைட்னிங்கான எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். கடலை மாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஒயிட்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான எல்போஸாகவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். அடுத்து எனக்கு இந்த மாதிரி பேக்ஸ்லாம் ரெடி பண்ண முடியாது, ஒரு ரொட்டீன் மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கோகனட் ஆயிலை கொஞ்சமாக வார்ம் பண்ணிக்கோங்க. வார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்போஸ்லேயே இருக்கட்டும் அல்லது உங்களுடைய நீஸ்லேயே இருக்கட்டும் நல்லா மசாஜ் கொடுத்து அப்படியே விட்டுடுங்க. ஸோ நீங்கள் குளிக்கும் போது நல்லா வார்ம் வாட்டரில் குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி கோகனட் ஆயில் மசாஜ் பண்ண உடனேயே வார்ம் வாட்டரில் நல்லா குளிச்சிடுங்க. குளிக்கும் போது சோப் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த டைம். ஸோ லைட்டாக அதுக்கு மேலே தண்ணி வச்சு பேட் ட்ரை பண்ணி எடுங்க. ஸோ தண்ணி அந்த இடத்துல ஒட்டாமல் இருக்கும், கொஞ்சம் பிசுப்பாக அந்த மாதிரி ஃபீல்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அது கிளியர் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சோப் போடாமல் எல்போஸ் அண்ட் நீஸை மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களில் நீங்கள் சோப் போட்டு குளிச்சிடுங்க. குளிச்சு முடிச்ச உடனே லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ லெமன் ஜூஸில் நீங்கள் ரொம்ப எனக்கு லெமன் போட்டால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெமன் ஜூஸை நீங்கள் எங்கே ஆயில் தடவுனீங்களோ அது மேலே நல்லா வச்சுட்டு நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். ஸோ அந்த மசாஜை தொடர்ந்து ஒரு மைல்டான ஒரு கிளென்சரோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் அந்த இடத்த வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா
இந்த டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும் அல்லது அந்த டார்க் பேட்சியாக இருக்கக்கூடிய டார்க்கான எல்போஸ் அண்ட் நீஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த டார்க்கான பேச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க, அது கூட 10 or 12 drops ஆஃப் சாண்டல்வுட் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃப்ரேக்ரன்ஸான ஆயில் நீங்கள் ஆட் பண்ணணும்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். ஓவர் நைட் அப்படியே லீவ் பண்ணிவிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் எப்படி ஃப்ரெஷ் ஆவீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற ஸ்கின் கூட இதோட டெக்ஸ்சரை மாற்றி கொடுத்து ரொம்பவே சாஃப்ட் ஆக்கிடும். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் ஈஸியான ஹோம் மேட் டிப்ஸ். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று தான் பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் இதில் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முன்னாடியே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஹார்ஷான ஸ்கின்ல தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக உங்கள் ஃபேஸில் இதை அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு நீஸ்லையும் எல்போஸ்லையும் எஃபெக்ட் ஆகாது. இருந்தாலும் எந்த ஒரு ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் இன்னொரு பெண்ணால நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த ரெமெடி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்ததா, எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சூஸ் பண்ணுறதை விட திங்ஸ் மேக்கப் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகிறது, எனக்கு செட் ஆகிறது. ஸோ இதை நான் வந்து யார்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் காட்டாமல் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இடம் தான் காட்டு. இந்த நெயில் கட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டர்மா செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கிளினிக் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ நைஸ் ப்ராடக்ட். ஸோ நல்லா மேக்கப் பண்ணுங்க, நிறைய போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கலர் டோனை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். மாட்டுதாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் வச்சிருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் இப்போ யாராவது வந்து இது நல்லா இருக்கு யூஸ் பண்ண முடியும், எங்கே இதை கொஞ்சம் போடுவேன் செக் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிறக்காச்சும் வந்து ரெட் பி மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எது இருந்தாலுமே அது இதுல கொஞ்சம் போட்டுரு யூஸ் பண்ணி பாக்குறேன். 1 கிலோ அரிசி சாம்பிள் கூட கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ இருக்கிற மைண்ட் செட்ல ஒரு மைண்ட் செட் என்னன்னா மேக்கப் ஓகே, தட் இஸ் எசென்ஷியல். பட் நீங்க வந்து நல்லா ஆக்ட் பண்றீங்கன்னா இதெல்லாம் தாண்டி அதை தான் பார்ப்பாங்க அப்படிங்கறது என்னோட மைண்ட் செட்.